வெண்டைக்காவை எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வெண்டைக்காய் தயிர் பச்சடி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். 1/4 கிலோ வெண்டைக்காவை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கேஸில் ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டாக வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். காய் ரொம்ப வதங்காமல் லைட்டாக இந்த அளவு வதங்கினதும் கேஸை சிம்மில் வச்சுட்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி, துளியோண்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ 1 கப்பு தயிரை நல்லா சிலிப்பி வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், தயிருக்கு தேவையான அளவு உப்பு, தட்டி வச்சுருக்க இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ காய் பார்த்தீங்கன்னா காய் நல்லா சுருண்டு வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் ரெடி பண்ணி வச்சுருக்க தயிர் மசாலாவை சேர்த்துட்டு அதிலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. லைட்டாக கொதி வரணும், ரொம்ப கொதிக்கக்கூடாது. இதுதான் பதம். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவுனா அவ்வளோதாங்க, சூப்பரான வெண்டைக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. சாதத்தோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.